ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் இடையான 4வது T20 போட்டியில் நம்ம இந்திய வீரர்கள் வேறு லெவலில் மிரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் சஞ்சு சாம்சன் அடித்த ஒரு 6 நம்ம இந்திய ரசிகை ஒருத்தவங்களை காயப்படுத்தி அவங்க பயங்கரமாக கத்தி அழுதுருப்பாங்க. இந்த 4வது T20 கேம் இது ஜோகன்ஸ்பர்க் ஆடுகளத்தில் நடக்குது. இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சி 2 வீரர்கள் வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சஞ்சு சாம்சன், இன்னொருத்தர் திலக் வர்மா. இப்போ இந்த சீரீஸில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஆரம்பித்தப்ப ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தார். அதாவது முடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கேமில் செஞ்சுரி அடித்து இந்தியனை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் 2வது T20 கேமில் டக் அவுட் ஆயிருப்பார். 3வது T20 கேம்லையுமே டக் அவுட் ஆயிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு கேமில் செஞ்சுரி, அடுத்த 2 கேம்லையும் டக் அவுட் அப்படிங்கிறப்ப பயங்கரமான விமர்சனங்கள் சஞ்சு சாம்சன் ஃபேஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 4வது T20 கேமில் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ 2 செஞ்சுரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் அடிச்சிருக்காரு. இது அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ வேறு லெவல் சம்பவத்தை சஞ்சு பண்ணியிருக்காரு. இவர் ஒரு புறம் இந்த மாதிரி பண்ண, இன்னொரு புறம் திலக் வர்மா அந்த 3வது இடத்த இனிமேல் கம்பல்சரி இவர் தான் ஆடுவார் போல். ஏன்னா அபிஷேக் சர்மா 18 பந்தில் 36 ரன், அவருமே நல்லா தான் ஆடிருக்காரு. 2 4 4 6 அடிச்சுட்டு அவருடைய வேலையை அவர் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 3வது இடத்துல திலக் வர்மா வந்திருப்பார். அவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கம்மியான பந்து, நம்ம சஞ்சு சாம்சனை விட கம்மியான பந்தில் திலக் வர்மா பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி போட்டிருக்காரு. லாஸ்ட்டு மேட்ச்லேயும் 3வது T20 கேம்லையுமே பார்த்தீங்கன்னா திலக் வர்மா செஞ்சுரி போட்டார். இப்போ திரும்பவும் இந்த T20 கேம்லையுமே திலக் வர்மா பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டிருக்காரு. 41 பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா செஞ்சுரி போட்டிருக்காரு. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா திலக் வர்மாவுக்கு ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. அவர் 95 ரன் அடிச்சிருந்த சமயத்தில் தான் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அந்த கேட்ச் ட்ராப் பண்ண பிறகு அதை தனக்கு ஃபேவராக திலக் வர்மா பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ பேக் டு பேக் செஞ்சுரி போட்டிருக்காரு. அப்போ பேக் டு பேக் செஞ்சுரி அப்படிங்கிறப்ப இந்த சீரியஸ் ஸ்டார்ட் ஆனப்போ சஞ்சு இந்த ரெக்கார்டை பண்ணார். சஞ்சுவை தொடர்ந்து இப்போ 2வது திலக் வர்மாவும் இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டவ் மக்கின் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்சிக்யூட்டிவாக T20 செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் ரிலே ரூசோ சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் அடித்தார். அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் அடித்தார். அடுத்து நம்ம 4வதாக சஞ்சு சாம்சன் அந்த ரெக்கார்டை பண்ணார். அவரை தொடர்ந்து 5வதாக திலக் வர்மா அந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. அதுலேயும் சஞ்சு சாம்சன் அடித்த ஒரு 6, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா அப்படின்னு எல்லாருமே சிக்ஸர் மலை பொழிஞ்சாங்க. அதில் சஞ்சு அடித்த ஒரு 6 நம்ம ரசிகையோட மேலே போயிட்டு அவங்களுடைய முகத்தில் பட்டிருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க துடிச்சு போயிருப்பாங்க. அவங்க துடிக்கிறத பார்த்துட்டு சஞ்சு கிரவுண்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா சாரி மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ் பேக்லாம் வச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஓவர்கள் போன பிறகு தான் அந்த ரசிகை இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் இந்த கேமில் சஞ்சு சாம்சன் அடிச்சிருப்பார். நன்றி.